1996 வீடியோ இருக்கு. அவருக்கு என்ன கொள்கை? எனக்கு கூட தான் கூட்டம் கூடியது என விஜயை விளாசிய சரத்குமார். சென்னையில் பாஜக நிகழ்ச்சி முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். அவர் கூறுகையில், விஜய் அரசியலில் கொள்கை அல்லது கோட்பாடு முன்வைக்காமல் எதிர்ப்பை மட்டுமே ஆயுதமாக கொண்டுள்ளதாக விமர்சித்தார். மக்கள் நலனுக்காக சேவை செய்வேன் என்கிறார். ஆனால் அதை எப்படி செய்வார்? என்ன புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தப் போகிறார் என்பது குறித்து இதுவரை தெளிவுபடுத்தவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும், நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று கூறும் உரிமை அவருக்கு உண்டு. அதில் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் வார இறுதி நாட்களில் மட்டும் பிரச்சாரம் செய்வது எந்த உத்தியை அடிப்படையாக கொண்டது என்பது புரியவில்லை என்று கூறியுள்ளார். மேலும், பெரிய கூட்டம் கூடுவது ஒருவரின் வெற்றியை அடையாளமாக கொள்ள முடியாது என்று விளக்கினார். 1996 எனக்கும் பெரிய கூட்டங்கள் குவிந்தன. அப்போது சமூக வலைதளங்கள் கூட இல்லை. தேவையானால் அந்த காணொலி காட்சிகளை காட்ட முடியும். மதுரையில் என்னை காண மக்கள் பெருமளவில் திரண்டனர். அதேபோல நான் நாட்டாமை, சூரியவம்சம் போன்ற ஹிட் திரைப்படங்களை வழங்கி உச்ச நடிகராக இருந்தபோதுதான் அரசியலுக்கு வந்தேன். ஓய்வுக்கு பிறகு அல்ல என நினைவூட்டினார். கூட்டங்கள் பிரபலத்தை காட்டக்கூடும். ஆனால் அது மட்டுமே ஆட்சிக்கான பாதையை உறுதி செய்யாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொள்கைகள், நம்பிக்கைகள் மூலம் மக்களை ஈர்த்து சிறப்பாக செயல்படும் திறன் வந்தால் மட்டுமே ஆட்சியை பிடிக்க முடியும் என்று சரத்குமார் கருத்து தெரிவித்துள்ளார்.